ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விளாக் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க. ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியோட. அந்த விளாக் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெல்லியாம்பதி ஹில்ஸுங்க. பொள்ளாச்சியிலிருந்து கொஞ்சம் தூரம் தான். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அங்கே தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரிப் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். காலையில் ஒரு 8:00 எல்லாமே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு பொள்ளாச்சியில் என்ஜிஎம் காலேஜுக்கு பக்கத்தில் கௌரி கிருஷ்ணா இருக்குது. அங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போகிற வழியில் ஃபுல்லாக அப்படியே ஃபேமிலி டாக்ஸ் தான். ஃபுல்லாக வந்து எல்லாம் கதை பேசிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து நெல்லியாம்பதி நம்ம ஸ்டார்டிங் ரீச் ஆயாச்சு. உள்ளே போகும்போதே அந்த அவ்வளோ மரம், அந்த க்ரீனிஷாக அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ நல்லா இருந்தது. பொதுவாகவே கேரளா அப்படின்னாலே வந்து இப்படி தான் இருக்கும். இவ்வளோ அழகான மரம், அதுக்கு இடையில தான் வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது வந்து நெல்லியாம்பதி ஹில்ஸு ரொம்ப பெரிய ஹில்ஸு, அந்த பெண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நார்மலான ஒரு லைட்டான ஒரு பெண்டாக தான் இருக்கும். வால்பாறை, ஊட்டி மாதிரி எல்லாம் வந்து பெண்டு இருக்காதுங்க. இது வந்து அப்படியே லைட்டாக அப்படியே பெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு மாதிரி மழை வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, பிளான் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கே என்டர் ஆகும்போதே வந்து நல்ல மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரில் போயிட்டுருக்கவே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், இன்னும் இப்படி மழையாக இருக்குது, எப்படி ஒரு ஸ்பாட் வந்து இறங்கி பார்க்க முடியும் அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டே தான் இருந்தோம். அதுக்காகவே நாங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே வந்து குடையெல்லாம் எடுத்து காருக்குள்ளே வச்சுட்டு போயாச்சு. ஒரு 5-6 குடம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஹில்ஸ் மேலே ஏற ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு 2-3 பெண்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் வந்து நம்ம பார்க்க முடியுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ், குட்டியாக ஒரு ஃபால்ஸ் வந்து விழுந்துட்டுருக்கோம். நம்ம வந்து ஃபால்ஸு அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலுமே ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கே. அதனால அங்கே தெரியுது இல்லைங்களா லாஸ்ட்டாக, அங்கே வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்ட்டு அங்கே வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லோரும் இறங்கி போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ மழை வந்து லைட்டாக ஒரு தூறல் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லோரும் கொடையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து போயாச்சு. இன்னொன்று குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாருமே வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வேறு. சனாசாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து அண்ணி, அண்ணா, அவங்களோட குழந்தைங்க, பசங்க 2 பேர். நான் முதல்ல ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்க 2 பேர் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களோட குழந்தைங்களும் வந்து எல்லாம் சின்ன குழந்தைங்க தான். எல்லாம் வந்து பரவாயில்ல, ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணட்டும், காய்ச்சல் சளி எப்படி எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா வரதான் போகுது, அதனால் ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு மலையிலையும் வந்து அப்படியே கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனோடனே தண்ணியெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. உள்ளே இறங்கணும் அப்படின்ட்டு நான் தான் வந்து எனக்கு தான் கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருந்தது. சளி காய்ச்சல் வந்துருச்சு, கோல்டு அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, இந்த ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து சனாசாராக்கு ஒரு ஆளுக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்து இன்னொரு ஆளுக்கு வந்துடும். அதனால் கண்டினியூஸாக அந்த 6 டேஸ் வந்து எங்களுக்கு ஃபீவராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 3 நாள் ஒரு ஆளுக்கு, இன்னொரு 3 நாள் இன்னொரு ஆளுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. அதனாலேயே வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களையும் கொஞ்சம் நேரம் முன்னாடி அங்கே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சரி அடுத்த ஸ்பாட் போகலாம், கொஞ்சம் மேலே ஏறலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்து நெல்லியாம்பதி அப்படிங்கும்போது மேலே வந்து ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்ட்டே தான் வந்து போயிட்டுருந்தோம். சரி அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து நல்லா இருந்துச்சு பிளேஸும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த சின்ன கொஞ்சமாக மழை சாரல் தூறல் இதெல்லாமே வந்து இருந்துச்சு. அதெல்லாம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டுங்க குழந்தைங்களெல்லாம் காரில் ஏற்றி வச்சுட்டோம். அதனால் காரில் உட்காந்துருக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்கள காரில் விட்டாச்சு. நாங்கள் மட்டும் இதில் வந்து அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணி, அண்ணா, அதுக்கப்புறம் நானே, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பயங்கர ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அத்தை, அம்மச்சி, அதுக்கப்புறம் சித்தப்பா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து நடந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து வருதுங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஃபால்ஸு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு இடையில குட்டி குட்டியாக வந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். சின்னதாக தண்ணி விழுந்தாலுமே வந்து தண்ணியோட சவுண்டு ரொம்ப பெருசாக கேட்டுச்சு. அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸாக விழுகும்போது நம்ம சவுண்டு அது காதில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு
அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து தண்ணி கேட்டுச்சு. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பாட்டில் சூப்பரான தண்ணி சவுண்டுங்க. அவ்வளோ சவுண்டாக கேட்டுச்சு. அதே மாதிரி தண்ணியோட ஃபோர்ஸுமே வந்து ரொம்ப பயங்கரமான ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுதுங்க. ஆனால் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான ஃபோர்ஸாக தான் இருந்தது. இங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஃபோன் வந்து ஃபோனை பார்த்து பார்த்து எல்லாருமே ஃபோன் தான் பார்த்துட்ருப்போம் மோஸ்ட்டாக. அதிலிருந்து இந்த மாதிரி அழகா பச்சையாக பசுமையாக பார்க்கும்போது கண்ணுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதனால் எல்லாமே வந்து நேச்சரை அதிகமாக லைக் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நேச்சர் லவ்வர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபேவரட் ஸ்பாட்டாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக. இன்னொன்று, நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் ஒரு பிளேஸை பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. சும்மா ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துலேயே நம்ம ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அங்கே போய் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க போகிற ஸ்பாட்டில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இப்போ எனக்கு எல்லாமே வந்து ட்ராவல் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்புறம் அங்கே போய் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பாட் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க பர்சனலாக. அது மாதிரி ஆளுகளும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ட்ராவல் டைம் நிறையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து நம்மளோட மைண்டை பொறுத்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஒரு சில டைமில் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், சும்மாவாவது ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ராவல் வேண்டாம், எப்போ அந்த ஸ்பாட் வரும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், அங்கே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது வந்து அப்பப்போ நமக்கு வந்து மைண்ட் செட் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி இருக்கும், இது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எந்த ஹீரோ வந்து பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃபேவரட் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஹீரோ பிடிக்கும், அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க பிடிக்கும், அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வளர வளர நமக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கிற எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது ஆம்பிஷனும் அப்படி தான். எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் வந்து ஒரு ஃபன்னான மொமெண்ட் தாங்க சின்ன வயசாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற ஸ்பாட் வந்துங்க, இது 3rd ஸ்பாட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபால்ஸாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கீழெல்லாம் இறங்கவே முடியாதுங்க. சும்மா அப்படி வெளியே நின்றுட்டு ரோட்டில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஆனால் தண்ணி வந்து நல்ல ஃபோர்ஸாக வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரோட்லேயே வந்து நல்ல சாரல் அடிச்சது, தண்ணியோட சாரல் அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபோர்ஸும் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த போன வீக் தான் போயிருந்தோம். இந்த வீக்கில் வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல கிளைமேட்டாக இருக்கும். ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நேச்சரில் வந்து போயிட்டு வரலாம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெல்லியாம்பதி வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேங்க. கொஞ்சம் ஜாலியாகவே வந்து போயிட்டு மைண்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணிட்டு வரலாம், அந்தளவுக்கு உண்டான ஸ்பாட் தாங்க இது. மழை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இன்னொன்று கண்டிப்பாக சில்லுன்னு தான் இருக்கும் அப்படின்ட்டு சனாசராக்கு வந்து நான் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அதெல்லாம் போட்டு விட்டுருந்தேங்க. மேலே ஏறும்போது அந்தளவுக்கு சில்னஸ் இல்லைங்க, ஆனால் கூலிங்காக தான் இருந்தது. ஆனால் இன்னுமே நம்ம ஹைட்டு போக போக பயங்கரமான மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கெல்லாமே வந்து ரொம்ப கூலிங்காக போச்சு. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கார்ஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ரொம்ப நேரம் நாங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்படியே ரிலாக்ஸாக வந்து அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா தான் அந்த மிஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வெயில் வந்து பெருசாக இல்லைங்க. அந்த வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தென்னை மரம்லாம் வந்து வளர்ந்துருந்தது. அதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி தென்னை மரம்லாம் வந்து இந்த பாறையில் இந்த இதில் வந்து மலையில் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஆனால் தென்னை மரம்லாம் வந்திருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே.
இங்கிருந்தே மிஸ்ட் வந்து சூப்பரா வந்துருச்சுங்க. பார்த்தாலே தெரியும். அப்படியே லைட்டா வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா, நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிஸ்ட் வந்துருச்சு. அதெல்லாமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. சொல்லும்போதே எனக்கு இப்ப நான் அந்த இடத்துல இருந்து பேசுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்க பாருங்க தென்னை மரம் இருக்கு. இப்ப மேல ரைட் சைட்ல. அதெல்லாமே தான் போக போக பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தோம். தென்னை மரம் எப்படி வந்திருக்குது பாருங்க, அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு போயிட்டே இருந்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் இங்கிருந்து மழை வரல. மழை இல்லாதனால நாங்க பரவால்ல இப்படியே இருந்துருச்சு அப்படின்னா 2, 3 ஸ்பாட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தோம். இல்லன்னா குழந்தைகளையும் வச்சுட்டு கொடையெல்லாம் புடிச்சிட்டு போறதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்ட்டு இங்கேருந்து மழையெல்லாம் இல்லாம ரொம்ப அழகான மிஸ்ட் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க. கீழ இருக்கிறது எல்லாமே கொஞ்ச நேரத்தில அப்படி எதுவுமே தெரியாம போயிருச்சு. அந்த அளவுக்கு சடனா மாறிருச்சு. நாங்க இறங்குன உடனே இந்த மாரி இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறம் எதுவுமே ஆப்போசிட்ல இருக்கிறது, பக்கத்துல இருக்கிறது எதுவுமே தெரியாம அந்த அளவுக்கு ஃபுல்லாவே மிஸ்ட் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்க குழந்தைகளெல்லாம் நிக்க வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால இது கீழ பெரிய குழி இல்ல. அது கொஞ்சம் தூரம் தாண்டி தான் பெரிய குழி. பார்க்கறதுக்கு அந்த மாரி இருக்குதுங்க. கீழ கொஞ்சம் நம்ம நிக்கிற மாதிரி தான் ஹைட்டுக்கு கீழ குழி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி தான் பெருசா குழி இருக்கு. இங்கேயும் நாங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா, ஒருத்தவங்களும் உட்காந்து, நின்னு, நடந்து அந்த மாரி எல்லா வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, இங்க ரொம்ப நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. எல்லாருமே இந்த இடத்துல ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் தான். ஏன்னா, மிஸ்ட் அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருது. பின்னாடி பார்க்கறதுக்கே நமக்கு நல்லா தெரியுது இல்லைங்களா? அந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. ரோடு எல்லாமே ரொம்ப பொல்யூஷனா இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. எங்கேயுமே பெருசா குப்பை கிடக்கிறது அந்த மாரிலாம் இல்லைங்க. நீட்டாவே மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்ல நீங்க நெல்லியாம்பதி போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த கிளைமேட்ட ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இன்னொன்னு மேல ஸ்டே எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நெறைய ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அந்த மாரி ஸ்டே பண்ணிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒன் டே ட்ரிப் போயிட்டு வரவங்களா இருந்தாலுமே சூப்பரான ஸ்பாட்டா தான் இருக்குங்க. இந்த ஸ்பாட் முடிச்சுட்டு அடுத்தது எங்கேயுமே நாங்க இடையில நிறுத்தல. அடுத்து நாங்க போன இடம் ட்ரெக்கிங்காக போயிருந்தோம். நெல்லியாம்பதி போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரெக்கிங் மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா, அங்க சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னாலே ட்ரெக்கிங் தான். ட்ரெக்கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு, அங்கேயே டீ, அதுக்கப்புறம் பழம்பொரி கேரளால ஃபேமஸா இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். பிளைன் ரோட் தெரியுது அங்க பாரு ரோட்ட பாரு. பயங்கரமா சூப்பராக்கு தம்பி ஆரம்பிச்சு வச்சு இவங்க ரெண்டு பேருமே லாக் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இங்க இல்ல இங்க ஜீப் கட்ட வா வேண்டாங்க. ஜீப் கட்ட போட்டோ எடுங்க. அண்ணே குளிருது தங்கசானா எங்கேயுமே போயிட கூடாது. வேற எல்லாமே டேஞ்சர். செப்பல கழட்டிட்டு நடக்கல. இங்கே நான் ட்ரெக்கிங் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா? இப்போ நான் காட்டின வீடியோ கொஞ்சம் தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில் ஓரளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியுற ஸ்டேஜில் நான் எடுத்தது. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ஃபோனே எடுக்க முடியலைங்க. ஏன்னா 2 கையிலையுமே வண்டி ஃபுல்லாக பிடிச்சி உட்காந்தாச்சு. அந்த அளவுக்கு வண்டி பயங்கரமாக ஏறுது. அப்படியே பாறை மேலே அவ்வளோ கல் ஃபுல்லாக அப்படி கொட்டின மாதிரி இருக்குதுங்க. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். இதை விட பயங்கரமாக இருந்ததுங்க ட்ரெக்கிங் இடுப்பெல்லாம் கண்டிப்பாக அப்படியே
முதுகுலேயே வந்து ஃபுல்லாக அடி தான் பட்டு பட்டுன்னு அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாட் ஒரு 2, 3 ஸ்பாட் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. அங்கே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க சொல்லிக்குவாங்க. அந்த ஸ்பாட் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2வது ஸ்பாட் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. அது 2வது ஸ்பாட் போகும்போதுமே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருந்துச்சு. நல்லா மேடும் பள்ளமுமா இருந்தது. ஆனால் அந்த ஸ்பாட்டை போய் பார்க்கும்போது அது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு நான் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியலைங்க. ஏன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா அப்படியே வெயில் வரும்போது அவ்வளோ மிஸ்ட்டுமே வந்து அப்படியே காணாமல் போயிடுது. அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. யானை வந்து ரீசெண்டாக தான் வந்துட்டு போயிருக்கு. ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு போன மாதிரி தான் தோணுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் யானை சாணம் பார்த்துட்டு தான் எல்லாருமே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம நேரடியாக இப்போ நம்ம இங்கே நிற்கும்போது யானை வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம், இன்னும் ஒரு யானையுமே காணோம், எந்த அனிமல்ஸுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து எதுவுமே பார்க்காம போனோம்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டைரெக்டாக நம்ம முன்னாடி வந்து நிற்கும்போது ஐயோ அந்த பயமெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க அதெல்லாம் பார்க்குறக்கு. இருந்தாலுமே ஒரு சைடு ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு ஜாலி தான் இல்லைங்களா இது எல்லாமே. அங்கே போகும்போது நாங்கள் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ஃபுட்டு லஞ்சு சாப்பிட்லைங்க. இந்த பழம்பொரி இதெல்லாமே சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து சாப்பிடாமே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சு வண்டி ஏறின உடனே வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து ரொம்ப குலுங்கி குலுங்கி போனதுனால ஒரு மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே ஆயிடுச்சு. இன்னொன்று நான் எப்பவுமே சொல்லிகிட்ருப்பேன், அம்மச்சி வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்த வயசில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி அந்த ட்ரெக்கிங் போனதில் எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. ஆனால் அம்மச்சி வந்து அவ்வளோ சூப்பராக அவங்க வந்து அவங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டுருந்தாங்க. அப்போவுமே நாங்கள் எல்லாம் பேசினது, அம்மச்சி மாதிரி தான் வந்து நம்மளும் இருக்கணும், நம்ம குழந்தைங்களையுமே வந்து வளர்த்தணும் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து அம்மச்சிக்கு எந்த கண்ணுமே பற்றக்கூடாது கண்டிப்பாக. இருந்தாலுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களாம் அந்த காலத்தில் அவ்வளோ அப்படியெல்லாம் அந்த மாதிரி தினை, ராகி, கஞ்சி இந்த மாதிரி தான். இப்போவுமே அம்மச்சி வந்து பிளாக் டீ தான் குடிப்பாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்துட்டு வந்தவங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்மளாலலாம் அதெல்லாம் முடியவே மாட்டேங்குது இல்லைங்களா? கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஸ்ட்ராங்கெல்லாம் நம்ம அப்படியே நம்மளே நினச்சி பார்த்துக்க வேண்டியதுதான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா திடீர்னு வந்து அப்படியே மிஸ்டிலிருந்து அப்படியே பனி லைட்டாக அப்படியே விழுக தொடங்கிருச்சுங்க. என் ஹஸ்பண்டோட தலையில் அந்த ஃபுல்லாக நான் காட்டியிருப்பேன். சின்ன சின்னதாக வந்து அழகாக விழுந்திருந்தது. டக்குன்னு கிளைமேட் அந்த மாதிரி தூறலாக தூறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மறைஞ்சு போச்சு. ஜீப் எங்கே நிற்கிதுன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு மாறிச்சு. அதுக்கப்புறம் சடனாக வெளிச்சமாயிருச்சு. இந்த மாதிரி மாறி மாறி அந்த டைமில் வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அங்கே நின்னோம் அப்படின்னாலே அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே அப்படியே இறங்கி வந்தாச்சு. கீழே வரும்போது எப்படா கீழே வருவோம், திரும்ப இதே மாதிரி தான் நம்ம ட்ரெக்கிங்கில் தானே கீழே இறங்கணும், வேறு ரூட் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுலேயே வந்து ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே வந்தோடனே அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. வந்தோடனே லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். லஞ்ச் அங்கேயே ஒரு கடையில் வந்து நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்தாச்சு. கேரளா ஃபுட்டாக தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து நமக்கு பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு தோணிட்டு இருந்தது. அதனால் வந்து சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஒரு இது இருந்ததுங்க. இந்த மாதிரி அழகழகாக செடிகள் அது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டோம். இந்த நெல்லியாம்பதியில் நான் ஒரு காய் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த காய் வந்து அதிகமாக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே அதுதான் கொடியாக போயிட்டு இருந்தது. அந்த காய் என்னன்னு எங்கள் யாருக்குமே தெரியலைங்க. ஆனால் அதுதான் வந்து அதிகமாக இருந்துச்சு. இன்னொன்று வெளியில் இருக்கும்போது சரி இந்த பார்க் இதை பார்க்காமே வந்து கிளம்பிடலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். நான் வந்து அங்கே பார்த்துட்டு சரி கண்டிப்பாக ஒரு தடவை உள்ளே போயிடலாம், இன்னும் நம்ம எப்போ வருவோன்னு சொல்லி தெரியாது அப்படின்ட்டு ஐடியா பண்ணி உள்ளே போனோம். மெயினாக நான் எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அங்கே வந்து செடி எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களாமா. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னா செடி எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற செடிகளை வந்து நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே வந்து நான் ஏதாவது 2-3 செடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் வேறு இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த செடி சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு போனோன்னே அது வந்து க்ளோசிங் டைம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
அப்போ தான் வந்து ஒரு நிமிஷம் அடடா அப்படின்ட்டு இருந்தது. ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட வேலை எதுக்காக வந்தோமோ அங்கே வந்து போயிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு ஆரஞ்சு செடியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பக்கம்லாம் போயிட்டு ஆரஞ்சு ட்ரீ எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். கடைசியில் எந்த செடியுமே வந்து வாங்க முடியாமல் போச்சு. அப்போவுமே வந்து வீட்டில் சித்தப்பாலாம் கேட்டிருந்தாங்க, "உனக்கு செடி வேணும்னா சொல்லு, ஃபோன் பண்ணி வர சொல்லி வேணால் வாங்கிக்கலாம்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து சரி அவங்க வந்தாங்கனாலும் எப்படி நம்ம செடி அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் அப்படின்ட்டு எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரத்தை வந்து போயிடும். இன்னும் கீழே இறங்கணும். கீழே இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து சரி வேண்டாம், இன்னொரு தடவை நம்ம வரும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. அங்கே இருக்கிற பூ இதெல்லாமே வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. இந்த வயலட் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த பூ தான் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு, நிறைய இடத்துல இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து இருந்துச்சு. இந்த ட்ரீ ஹவுஸ் கிட்ட வரும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நெல்லியாம்பதியிலுமே வந்து அட்டைப்பூச்சி இருக்குது. அதனால எல்லாருமே கொஞ்சம் நெல்லியாம்பதி போனீங்க அப்படின்னா அட்டை இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சித்தப்பா 2 பேர்த்துக்குமே வந்து அட்டை காலில் கடிச்சிருக்கு. அது வந்து யாருக்குமே தெரில. ட்ரெக்கிங் போயிட்டு கீழே இறங்கும்போது சாப்பிட்ற இடத்துல வந்து ஒரு சித்தப்பாவுக்கு பார்த்தோம், காலில் அட்டைப்பூச்சி கடிச்சுங்க. அந்த பிளட்டு வந்து வந்திருக்கும் இல்லைங்களா, பிளட்டு வலிஞ்சு செப்பலில் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் வந்து பிளட்டு வந்து லீக் ஆகிருக்கு. ஆனால் அட்டைப்பூச்சியே காணோம். அட்டைப்பூச்சி ஒட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஃபயர் வச்சு தான் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. ஆனால் வந்து அட்டைப்பூச்சி காணோம். அப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், அது வந்து தேவையான பிளட்டை எடுத்தால் தான் அது வந்து நம்ம ஸ்கின்லேருந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க. அதை முடித்த உடனே இந்த ட்ரீ ஹவுஸுக்கு நாங்கள் மேலே ஏறிட்டு கீழே வரும்போது இன்னொரு சித்தப்பாக்கு வந்து காலில் அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. அவங்களுக்கும் அதே மாதிரி தான், கடிச்சது எதுவுமே தெரியல. ஆனால் பிளட்டு வந்து கீழே காலில் அதே மாதிரி பிளட்டு வந்து காலில் ஒட்டுது அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தது. அதனால தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. அவங்களுக்குமே வந்து அட்டைப்பூச்சி பார்க்க முடியல, அதுவே வந்து கீழே விழுந்துருச்சு. ஆனால் எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது. நமக்கு எங்கேயாவது காலில் ஒட்டியிருக்குமோ அப்படின்ட்டு பயந்தே கால் கை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இன்னொன்று குழந்தைகளுக்கு வந்து காலில் ஏதாவது ஒட்டியிருக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து ரொம்பவே இருந்தது. குழந்தைகளுக்கு வந்து காலில் செப்பல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறதுக்குள்ளே நமக்கு அப்படியே ஹார்ட்டு வந்து அப்படி துடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா காலில் தான் ஒட்டி பிளட்டு வந்துட்டுருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே வந்து பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா, அப்படி இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. நாங்கள் கிளம்பும்போது 5:30 இருக்கும். அப்போ வந்து முன்னாடி ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோடு வந்து சுத்தமாக தெரியல. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ரோடு சுத்தமாகவே தெரியல. கொஞ்சம் தூரம் போக போக கிளைமேட் அப்படியே மாறிட்டே இருந்தது. அங்கே அந்த முடிச்ச உடனே குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து ஃபுல்லாக பண்ணி விட்டாச்சு. ஏன்னா இந்த பூச்சி பயத்தில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் மத்தியானம் தூங்காதனால அவங்க தூங்கிட்டாங்க. போகும்போது ஒரே ஒரு பைசன் பார்த்தோங்க. அதுவுமே வந்து என் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இறங்கி நின்று பார்த்தாங்க. நாங்கள் அத்தை எல்லாமே வந்து கார்லேயே உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இறங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகும்போது 8 o'clock ஆயிடுச்சுங்க. இப்படி தான் இந்த 1 day ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்தது. இதே மாதிரி அடுத்த vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.